ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் ரங்கராஜ் பாண்டே அவர்களோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அது மெயினாக இந்த ஓம் அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அதில் குறிப்பாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஓம்ன்ற வார்த்தை எல்லா மந்திரத்தோடும் சேர்ந்து வருது. ஓம் நம சிவாய, ஓம் நம நாராயண, இந்த மாதிரி வருது. அது எல்லா மதத்தையும் கடந்து அந்த ரீங்கார ஓசை மணி அடிக்கிற சவுண்ட்லேருந்து எல்லாத்துலேயும் கேட்குறோம். அது என்ன, அந்த ஓம்ன்றது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா கரெக்டாக சொல்லணும்னா இந்து மதத்துடைய பால பாடம் அது. குழந்தை எல்கேஜி படிக்கும்போது பாலப்பாடம் ஏபிசிடி மாதிரி தான் இந்த ஓம். ஸோ அதனால் அது அற்புதமாக அந்த கேள்வி கேட்டிருந்தார். அதை கேட்கும்பொழுது பெருமாள் எப்படி சர்வவியாபியாக இருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த ஓம்ன்றதும் எல்லா மந்திரத்திலும் சர்வவியாபியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுக்கான பதில் நம்ம சொல்கிறோம், பெருமாள் சர்வவியாபியாக இல்லையான்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சும்மா யோசிக்கிறதுக்காக. பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, அப்போ கிருஷ்ணர் நம்மை மாதிரி பூமியில் வாழ்ந்தார். அந்த நேரம் பெருமாள் எங்கே இருந்தார்? பெருமாள் தான் கிருஷ்ணர் ஆகிட்டார். அப்போ கிருஷ்ணர் அந்த உடம்புல தானே இருக்கார். அப்புறம் எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? எங்கும் நிறைந்தவராக எப்படி இருக்க முடியும்? சரி, அடுத்தது இதற்கு பதிலாக துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் சொல்லும் பொழுது, ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரம் ஒரு சவுண்டு தான். ஸோ இதில் என்னென்னா, அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே ஒரு இடத்துல கூட துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் ஓம் அப்படின்னு வார்த்தையை சொல்லவே இல்லை. அதுக்கு அவரே காரணமும் சொல்கிறார். அது ஆழமான விஷயம், அதை ஓப்பனாக வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்கிறவங்கள பற்றி நான் தப்பு சொல்லலை, ஆனால் கரெக்டாக இப்படி தான் இது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு உதாரணமாக பெரியாழ்வார் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்கிறார். நாடும் நகரமும் நன்கு அறிய நமோ நாராயணாயன்னு சொன்னார். ஏன் அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லலை? அதாவது ஓம் நமோ நாராயணன்னு ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த பிரணவ மந்திரம் ஒரு சவுண்டு தான். இப்போ மொழியில் இருக்கிற எழுத்தையும் வேதத்தில் உள்ள வார்த்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா வேதத்துக்கு பிரதானமே இந்த சவுண்டு தான். எந்த இடத்துல ஏற்றணும், எந்த இடத்துல இறக்கணும், எந்த இடத்துல நீட்டி சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் அது பேர் சப்த சாஸ்திரம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதேமாதிரி வேதங்களில் நிறைய மந்திரங்கள் வார்த்தைகள் இருந்தாலும் எல்லாமே தொடங்குறது பார்த்திங்கன்னா இந்த பிரணவம் வச்சு ஓம் ஓம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு பெரிய சீக்ரெட்டு. அதை எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்லக்கூடாது. இன்னும் கேட்டால் ஆச்சாரியார் மந்திர உபதேசம் பண்ணும்பொழுது கூட ஓம்ன்ற வார்த்தை வரும்பொழுது கேட்குறவங்க உதடு கூட அசையக்கூடாது, மனதுக்குள்ளே தான் ஓம்னு சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது வரைக்கும் ஓம்னா என்ன அர்த்தம்னு சொல்லலை. பட் அப்புறம் ஒன்று சொல்கிறாரு. இப்போ ரொம்ப ஃபேமஸாக குறிப்பாக ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஆ ஓ அம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா? ஸோ அதை பற்றி இவரும் சொல்லும்போது ஆ அப்படிங்கிறது பரமாத்மாவை குறிக்குது, மேன்றது ஜீவாத்மாவை குறிக்குது. இது இரண்டையும் இணைக்கிற வேலையை தான் ஊ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணன் போகும்போது ராமரை ஆன்ட்டு அது அந்த பாட்டை சொல்லி அது ஆ ஊன்னு ஸ்டார்ட் கூட ஆகலை, நடுவில் ஒரு இடத்துல வருது ஆ ஊ மேன்ட்டு. லக்ஷ்மணா மே வருது இல்லையா, அங்கே எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு ஸோ இந்த மூணும் சேர்ந்து ஒரு பிரணவ மந்திரமே கால் முளைத்து நடந்தது போல் இருக்குது அப்படின்ட்டு வால்மீகி சொல்லியிருப்பாராம். ஸோ அப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட இந்த ஆவை தான் வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம்னு சொன்னாரான்னு. ஆமாம் அப்படி தான் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருந்தார். அதனால் இந்த பிரணவ மந்திரத்தை ஒரு குரு மூலமாக கற்றுக்கிட்டால் தியானம் பண்ணலான்னும்போது இவர்
இதை கூட குரு மூலமாக தான் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வந்து நீங்கள் போய் டைரெக்டாக மெடிக்கலில் சில மாத்திரை எனக்கு தெரியும் கேட்டு வாங்கிக்கலாம். அது சிலருக்கு ஒர்க் ஆகலாம், சிலருக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ டாக்டர் வந்து அந்த மருந்து இன்னொரு ட்ரக்கோட அந்த ரியாக்ஷன் ஆகுதா, ட்ரக் அலர்ஜி இருக்கா, இதெல்லாம் பார்த்து கொடுப்பாரு. அப்படின்ட்டு அந்த குரு எவ்வளோ முக்கியமானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது என்னென்னா, இது ஒரு காலத்தில் வந்து குருவை வச்சு தான் கற்றுக்க முடியும், சமஸ்கிருதத்தில் தான் கற்றுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க, இப்போ இந்து மதமே ஒரு ஆட்டங்கான்ற நிலைமை வர்றதுனால எல்லோருக்கும் போகட்டும், அதனால் இது அப்படி பண்ணுவாங்க. ஆனால் இப்படியும் பண்ணலாம், ஆனால் அப்படி பண்ணுறது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். ஸோ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வந்து ஒரு நடமாடும் வேத புஸ்தகம் சொல்லலாம், வேதங்களின் களஞ்சியம்னு சொல்லலாம். ஸோ சமீபமாக ராமாயணம் கூட எழுதியிருக்கிறாரு. நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அவருடைய பேச்சு, குறிப்பாக இளைஞர்களை கவரும் விதத்தில் இருக்கும். ஸோ இப்போ அவர் சொன்னது எல்லாமே அந்த வேதத்தில் என்ன போட்டிருக்குதோ அதை அவர் சொன்னார். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அது வேதத்தில் தப்பு இருந்திருக்குமே தவிர அவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லலை. ஆனால் நிறைய பேருக்கு வந்து வேதத்தில் எப்படி தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேதத்தில் தப்பே இருக்காது, எல்லா மத வேதமும் சொல்கிறேன். அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அது தப்பே இருக்காதுன்னு தான் நம்புவாங்க. ஸோ அப்போ ஏன் இப்படி அப்படின்னும்போது அது அந்த மதத்தின் மீது உள்ள பற்றின் காரணமாக இயல்பாகவே அவங்க வந்து அதை எப்படியாவது நியாயப்படுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. அது அவங்க தப்பும் கிடையாது. ஸோ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வந்து இந்த ராமாயணம் நடந்து 7000 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் கோடிக்கணக்கான வருடம் முன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. துல்லியமாக எந்த வருஷம்னு தெரியாது. அப்போ இவர் ஆக்சுவலாக ஒரு சகோதரி ரிசர்ச் பண்ணி 7000 வருஷம்னாங்க, அதை இவரும் 7000 வருஷம்னு அந்த புக்கில் போட்டார். அதுக்கு வந்து சிலர் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனாலும் வேதங்களை கேள்வி கேட்டு அதற்கு வந்து அறிவுபூர்வமாக ஏற்றுக்கக்கூடிய வகையில் பதில் இருக்குதா அப்படின்னு அலசி ஆராயிற ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். ஸோ அதனால் இவ்வளோ நாள் இந்த ஓம் மந்திரமாகட்டும் அல்லது மற்ற விஷயங்கள், ஓம் நம சிவாயா, கடவுள் சர்வவியாபி, கிருஷ்ணர் தான் கடவுள் அல்லது பெருமாள் தான் கடவுள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து முதலாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். இதையும் மனதில் வச்சுக்கோங்க. இல்லை இப்போ 2 டேட்டா கிடச்சிருக்குது இல்லையா? கம்மியான டேட்டா வச்சு உங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது இல்லையா? ஸோ 2 டேட்டா கிடச்சிருக்குது. நீங்கள் இதில் எது ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணுங்கள். ஸோ எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்தந்த மதத்தின் வேதங்களை வைத்து தான் அந்த மதத்தை பற்றி போதனை பண்ணுறவங்க பேசுவாங்க. ஆனால் நாங்கள் பேசுகிறது எந்த மதத்தின் வேதத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது வேதத்தில் ஒரு மறைமுகமாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லா மதத்துலேயுமே இருக்கும். ஏன்னா நாங்கள் சொல்கிறது மனிதர்கள் எழுதிய வேதத்திலிருந்து கிடையாது. ஏன்னா வேதங்கள் எல்லாம் மனிதர்கள் தான் எழுதுகிறாங்க. அவங்க பெரிய மகாத்மாக்களாக இருக்கலாம், இருந்தாலும் மனிதர்கள் தானே, கடவுள் கிடையாது இல்லையா, பரமாத்மா கிடையாது இல்லையா? ஆனால் நாங்கள் பரமாத்மா சொல்கிற ஞானத்தை கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், அது எப்படி பரமாத்மா உங்ககிட்ட மட்டும் வந்து பேசினாரா இப்படியெல்லாம் தோணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த பரமாத்மா கொடுக்குற ஞானத்தை சொல்லும்போதே உங்களுக்கு இது மனிதனால் சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக இந்த காலச்சக்கரம் மனிதர்கள் எழுதிய வேதங்களில் இருக்குது, ஒரு கல்பம்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்பத்துடைய ஆயுள் அதிகமாக லட்சக்கணக்கான வருடம், கோடிக்கணக்கான வருஷம் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார், இது மொத்தமே 5000 வருட காலச்சக்கரம் தான். ஒரு கல்பன்றது வெறும் 5000 வருஷம்தான். இந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குது. சொர்க்கத்தில்
இப்போ நாம் பார்க்குற எந்த மதமும் இருக்காது, இந்து மதம் உட்பட எதுவுமே இருக்காது சொர்க்கத்தில். நரகத்தில் தான் நாம் இப்போ பார்க்குற மதங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நாம் இப்போ நரகத்தில் தான் இருக்கிறோம். அந்த நரகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு, கரெக்டாக சொன்னால் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் இந்த பூமிக்கு வரார். ஒரு வயோதிகர் உடலில் வரார். ஆனால் நம்ம என்ன இதை மெயினாக கடவுள் சர்வவியாபி அப்படின்ட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த கடவுள் எங்கும் நிறைந்தவர்ன்ற இந்த நம்பிக்கை தான் கடவுள் வந்திருக்கிறாருன்றதை ஏற்றுக்க விடாமல் மனிதர்களுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிள், ஒரு தடையாக இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, இந்த உடம்பை கொடுத்த அப்பா அல்லது அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? கல்லில் மண்ணிலெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னால் அதுக்கு பேர் அவங்கள மகிமைப்படுறதா நிந்தனை பண்ணுறதா இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்க உங்கள் அப்பா என்ன பிச்சைக்காரரா கேட்பாங்கல்ல. அப்போ அது பிச்சைக்காரனாக இருந்தால் சொல்லுவாங்களே. இப்போ உங்கள் அப்பா ஒரு வேளை பிச்சைக்காரனாக இருந்தால் அது இந்த தெருவில் இருக்கும், இல்லைனா அந்த தெருவில் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும்ப்பா அது அப்படின்வாங்க. அப்படி நம்ம கடவுளை சொல்கிறோம், மகிமையாக நினைத்து சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே நிந்தனை பண்ணுறோம். ஏன்னா லௌகீக தந்தை, அதாவது இந்த உடலை கொடுத்த தந்தை ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக இருக்கிறாங்க இல்லையா, அவர் உங்களுக்கு நல்லது பண்ணாமல் கூட இருக்கலாம் இல்லையா. பணக்காரனாக இருந்தால் சொத்து எழுதி வைப்பார், பணக்காரனாக இல்லைன்னா எதுவும் கொடுக்க முடியாது. அது இல்லாமல் பசங்க வாழ்க்கையை கெடுக்கிற அப்பா அம்மாலாம் வேறு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அப்பா அம்மாவுக்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்கன்னு மரியாதை குறைவாக சொல்லாத பொழுது, நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை சுகத்தையும் கொடுத்த அந்த இறைவனை எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ பெரிய நிந்தனை அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனாலும் இது உங்கள் தப்பு கிடையாது, ஏன்னா உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, அதுக்கு தான் நான் வருகிறேன். ஆக்சுவலாக இதுதான் நிந்தனைன்றது. தர்மத்துக்கு நிந்தனை, அதர்மம் மேலோங்கும் பொழுது நான் வருகிறேன்றதுடைய அர்த்தம் இது தான். நம்ம அதர்மம்னா அநியாயம் இந்த அர்த்தத்திலே நம்ம யோசிக்கிறோம். இல்லை, தர்மத்துக்கு எதிரானது. தர்மன்றது மதம், உண்மையான மதம், அதற்கு எதிரானது. உண்மையான மதம்ன்றது உண்மையான தர்மம், சத்திய தர்மம். அது எங்கே தெரியுமா இருக்கும்? சத்திய யுகத்தில், சத்தியுகத்தில் இருக்கும். முதல் யுகம் சத்தியுகம், திரேதாயுகம் ரெண்டும் சொர்க்கம், துவாபர யுக கலியுகம் நரகம். அங்கே என்ன தர்மம் இருக்குன்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், ஒரே தர்மம் தான் இருக்கும். ஆதினா ஆதியில் தோன்றியது, சனாதனனா என்றென்றைக்கும் அழிவற்றது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் ஒன்ஸ் இந்த பூமிக்கு வந்துட்டாங்கன்னா உலகம் அழிகிற வரையும் அது மறுஜன்மம் எடுத்து தான் தீரும். ஸோ ஆரம்பத்தில் வந்தவர்கள் எப்போவுமே இந்த பூமியில் இருக்கிறாங்க. இப்போ மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், இப்போ கிறிஸ்தவ தர்மம்னா 2000 வருஷம் முன்னாடி தான் வந்திருக்குது. அப்போ தான் அந்த ஆத்மாவே பூமிக்கு வரும். அது வரைக்கும் ஆத்மாக்கள் எல்லாம் மேலே தான் இருக்கும். இதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். இங்கேருந்து தான் இறைவன் வரார் இறுதியில். அந்த இறைவனைத்தான் சிவன்னு இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். ஸோ இந்து மதத்தில் இத்தனை கடவுள்கள் இருந்தாலும் சிவனுக்கு மட்டும்தான் மனித ரூபம் இல்லை. மனிதனால் புரிஞ்சிக்கக்கூடிய எந்த ஜீவராசியின் ரூபமோ அது கிடையாது. என்ன அர்த்தம்னு தெரியாமல் அந்த மதப்பற்றின் காரணமாக அது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இன்னும் அசிங்கமாலும் கூட விளக்கம் கொடுக்குறாங்க. கேட்டால் அதுவும் புனிதம்ன்றாங்க. கடவுள் சொல்கிறார், ஒன்றும் கிடையாது. முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதாவது கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்மை பற்றி அறிமுகத்தை முதல்ல கொடுக்குறார். அது என்னென்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா புருவ மத்தியிலிருந்து கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் செய்து அதை விட்டு, உடலை விட்டு ஆத்மா விலகிட்டால், பிரிஞ்சிட்டா, இதை பிணம்னு சொல்கிறோம். அப்போ இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தவர் யார்? அந்த ஆத்மா. அது எப்போவுமே இருக்கும். இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்க போகுது. ஸோ அந்த அழிவற்ற ஆத்மாதான் நானுன்ற உணர்வில் தான் சொர்க்கத்தில் இருந்தாங்க. அதனால் அவர்களுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு.
அவர்களைத்தான் இந்துக்கள் இன்னைய வரைக்கும் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிடுறோம். அவங்க கடவுள் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு சமமாக தூய்மையாக இருப்பாங்க. அது என்ன தூய்மை அப்படின்னா, ஆத்மாவுடைய தூய்மை. உடலும் தூய்மையாக இருக்கும், அது வேறு விஷயம். அது இப்போவுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆத்மாவின் தூய்மைன்னா, ஆத்மாவை அழுக்குப்படுத்தக்கூடிய குணங்களாகிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. ஆத்மா அழுக்கே ஆகலை, அவ்வளோ தூய்மையாக இருக்குது. ஆனால் எப்போவுமே அவங்க அப்படி இருக்கிறது கிடையாது. 2500 வருஷம் கழிச்சு மறுஜன்மம் எடுத்து சொர்க்கத்தில் மறுஜன்மம் எடுக்கும்போது சொர்க்கத்திலே பிறப்பாங்க. ஆனால் இதே பூமி நரகமாகுது 2500 வருஷம் கழிச்சு. அப்போ 2500 வருஷம் கழிச்சு மறுஜன்மம் எடுக்கும்போது எங்கே இருப்பாங்க? நரகத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி நரகத்தில் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள்ள அழுக்கு சேருது. அதனால தான் பூமி நரகமாகுது. என்ன சேருது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் சேருது. அப்படியே இந்த அழுக்கு சேர 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 சொர்க்கத்தில் அந்த தேவதைகளுக்கு, தெய்வங்களுக்கு இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் படிப்படியாக இழந்து இழந்து கடைசியில் அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த தேவதைன்னு நமக்கு சொல்லி நம்மை எழுப்புறதுக்கு தான் கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் வருகிறார் ஒரு வயோதிகர் உடலில். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்கள்தான் பிரம்மா குமார் குமாரிகள். உண்மையிலே அவர்களைத்தான் பிராமண வர்ணமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பிராமண ஜாதி வேறு, பிராமண வர்ணம் வேறு. அவங்களுக்கு அதில் குழப்பம் வந்து தான் இப்போ பிராமணர் உயர்ந்த ஜாதியா அப்படின்றாங்க. அது ஜாதியை குறிக்கலை, வர்ணத்தை குறிக்குது. வர்ணங்கிறது கலர். அது என்ன கலர் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? இந்த கலருமே உடம்புடைய கலரை குறிக்கலை, ஆத்மாவுடைய கலரை குறிக்குது. நான் சொன்னேன் இல்லையா, சொர்க்கத்தில் தூய்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு வெள்ளைன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர சேர என்ன ஆகும்? அந்த வெள்ளை குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா? ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாயிடும். கலியுகத்தில் எல்லா ஆத்மாவும் கருப்பாயிடுச்சு. சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்களே இப்போ கருப்பாக தான் இருப்பாங்க. அதோடைய நினைவாக தான் இந்து கோயில்களில் கிருஷ்ணர், ராமர் எல்லாருடைய சிலையும் கருப்பாக உருவாக்குறாங்க. ஏன்னா இப்படி தேவதையாக இருந்தவர்கள் இன்றைக்கி இப்படி ஆகிட்டாங்க. ஆனால் வடநாட்டில் வந்து வெள்ளை பளிங்கு கல்லுலேயும் கிருஷ்ணர் இருப்பார், கருப்பு பளிங்கு கல்லையும் இருப்பார். இங்கே வந்து எல்லாருமே கருப்பாக தான் வைக்கிறோம். அப்போ எப்படி சொர்க்கத்தில் வந்து இந்த அழுக்கே இருக்காதா, காமம் இருக்காதா? அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு தோணும். ஆமாம், அங்கே காமம்னா என்னன்னு கூட தெரியாது. காமம் விடுங்க, காதல்னால் என்னன்னு தெரியாது. அந்த ஈர்ப்பு, ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் சொல்கிறோமே, அது கூட அங்கே இருக்காது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். எப்படி குழந்தை பிறக்கும்? திருமணமாகும், குழந்தையும் பிறக்கும். எப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் நம்ம இப்போ கலியுகத்து வழக்கத்தை வச்சு யோசிக்கும்போது அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இதை சொல்கிறது மனிதன் இல்லை, கடவுள். கடவுள் பேசுகிறாருன்ற அந்த நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சொர்க்கத்தில் காமமும் கிடையாது. ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய பாவம் காமம் தான். அதனால தான் காமம் மகாசத்ருன்னு 4 அத்தியாயம் கீதையில் கிருஷ்ணர் அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் எப்படி அவங்களால காமம் இல்லாமல் இருக்க முடியுதுன்னா, அவர்களுடைய கவனம் உடலின் பக்கம் போகாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவின் பக்கம்தான் இருக்கும். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்த்து பழகுவாங்க. இது எப்படின்னா, நீங்கள் கார் ஓட்டிகிட்டு வர்றாரு ஒருத்தர், எதிர நீங்களும் காரில் போகிறீங்க. கார் ஓட்டிகிட்டு இருக்கிறவர் உங்கள் ஃப்ரெண்டு. அப்படியே கொஞ்சம் அப்படி நிறுத்தி அப்படியே எப்படி மச்சான் இருக்கிற அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க. யார்கிட்ட பேசுனீங்க? கார்கிட்ட பேசலை இல்லையா, உள்ளே இருக்கிறவர்கிட்ட தானே பேசுனீங்க. அந்த மாதிரி காரு தான் இந்த உடம்பு, அதை இயக்கக்கூடிய டிரைவர் தான் ஆத்மா அப்படின்ற உணர்வு அங்கே இருக்கும்.
அதனால தான் தன்னை எப்போவும் ஆத்மான்னு உணர்வாங்க. இன்னொருத்தட்ட பேசினா கூட அந்த ஆத்மா தான் வாய் வழியாக பேசுது, அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, அந்த உணர்வுலேயே இருப்பாங்க இயல்பாகவே. அது அந்த உணர்வில் இருக்கிறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க சொர்க்கத்தில், அழகிய உடல் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். ஆனால் அந்த அழகு கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது, அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். அதை தான் ஆத்ம பலம்ன்றோம். இயல்பாகவே இருக்கும், இயல்பாகவே ஆத்மான்ற உணர்வுலேயும் இருப்பாங்க. ஆனால் 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகுனா, எப்படி செல்ஃபோன் சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதோ அதுமாதிரி ஆத்மாவுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2500 வருடம் கழிச்சு என்ன புத்தி தடுமாற ஆரம்பிச்சிடும், வெளி உலக கவர்ச்சியில் சலனப்பட ஆரம்பிக்கும், ஆத்மான்றதை மறந்துடும். ஏன்னா ஆத்மாக்கிட்ட கவனம் வந்தால் தானே ஞாபகம் வராது, போயிடும். அப்போ ஆத்மாவில் கவனம் இருந்துச்சு இல்லையா சொர்க்கத்தில் முதல் 2500 வருடத்துக்கு, அப்போ சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். இப்போ ஆத்மாவிலேருந்து கவனம் வெளியில் போயிட்டதுனால உள்ளேருந்து ஆனந்தம் வரல. அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க, அப்போ தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. ஸோ அப்படி புலனின்பத்தில் உச்சம் பார்த்திங்கன்னா இந்த காமம், விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது. ஸோ இந்த புலனின்பம் எல்லாமே சிற்றின்பம், அதை அடையிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். ஆனால் அதனால் கிடைக்கிற இன்பம் கொஞ்ச நேரம், ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய துன்பம் தான் ரொம்ப 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 அதிகம். அப்படித்தான் இன்றைக்கி எல்லோரும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், மெயினாக இந்த காமத்தினால. இப்போ கடவுள் சொல்கிறார், கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறாரு, காமத்தை வென்றால் உலகத்தையே நீங்கள் மீண்டும் அடைய முடியும். ஏன்னா காமத்தில் விழுந்து தான் உலக ராஜ்யத்தை இழந்தீங்கன்றார். இப்போ காமத்தை வெல்லணும். காமத்தை வெல்றது அப்படின்னா அந்த சின்ன சலனம் கூட இல்லாமல் இருக்கிறது. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா இவ்வளோ நாள் உடல்னு நினச்சி அந்த உடலையே பார்க்க வந்தது தான் காமம். இப்போ கடவுள் சொல்கிறார், உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்கள், உங்களை ஆத்மான்னு உணருங்க. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறது, நாமம் போடுறது எல்லாமே அதுதான், ஆத்ம உணர்வில் இருக்கிறது. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆத்மான்னு தெரிந்தால் கூட ஆத்மான்ற உணர்வுலையே பார்க்கறதுக்கு சக்தி கிடையாது. கடந்த 2500 வருடம் உடலையே பார்த்த பழக்கம் ஆத்மாவில் ஆழமாக பதிவாக இருக்குது. அதை அழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதை அழிக்கிறது தான் பாவத்தை அழிக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? கடவுள் சொல்கிறார், எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கும் என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்றார். ஏன்னா இந்த பூமியில் ஆரம்பத்தில் பிறந்த குழந்தை தான் ஸ்ரீகிருஷ்ணர். நம்பர் 1 பரிசுத்தமான ஆத்மா மனிதர்களில். அதுவே மறுஜன்மம் எடுத்து அழுக்காக தான் ஆகும் கடைசியில். அதனால தான் ஷாம் சுந்தர் பேர். ஷாம்னா அழுக்கு அல்லது கருப்பு, சுந்தர்னா அழகானவர். ஸோ அழகான கிருஷ்ணர் சொர்க்கத்தில் இருப்பார், அவரே மறுஜன்மம் எடுத்து அழுக்காகிறாருன்னு அர்த்தம். கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர்னு பேர், ஆனால் சிவனுக்கு சுந்தர்னு பேர். எப்போவுமே அழகாக இருப்பவர். சத்தியம் சிவம் சுந்தரம். ஸோ எப்போ சதா சிவம்னு சொல்கிறோம், சதா கிருஷ்ணர்னு சொல்கிறது இல்லை. கடவுள் சிவன் மட்டும்தான் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் குணம். உடம்பு கேட்கவே தேவை, ஒரு உடம்பே எடுக்கிறது இல்லை, அவருக்குன்னு உடலே கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறப்பதில்லை, எப்பவுமே ஜோதி ரூபத்தில் இருக்கும் நினைவாக உருவாக்கப்பட்டது தான் சிவலிங்கம் இல்லையா. ஆத்மா புருவ மத்தியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. கடவுளும் ஒரு ஆத்மா தான், உயர்ந்த ஆத்மா, பெரிய ஆத்மா கிடையாது, பெருசாக இருக்காது, குணத்தில் உயர்ந்த ஆத்மா. அவர் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகரின் நினைவாக தான் நந்தி வாகனத்தில் சிவன் வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நந்தி மேலே ஏறிட்டு வர்றது கிடையாது. ஏன்னா நந்தி காதில் சொன்னால் சிவனுக்கு போயிடும்ன்றாங்க. எப்படி? ஏன்னா அந்த நந்தி உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அந்த பிரம்மா, வயோதிக தாத்தா சொன்ன இல்லையா, அவருக்கு பிரம்மான்னு கடவுள் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவை தான் இங்கே நந்தின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பிரம்மா உடம்பில் சிவன் இருக்கிறாரு, நீங்கள் பேசுகிறத பிரம்மா காது வழியாக தான் அவர் கேட்பார். அதோடைய நினைவாக தான் அந்த காதில் சொன்னால் சிவனுக்கு போயிடும். எங்கே இருக்கிற சிவன்? உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவனுக்குன்னு அர்த்தம். பக்தியில் நம்ம பண்ணுறோம், ஆனால் அதோடைய அர்த்தம் தெரியாது. அது நம்ம தப்பும் கிடையாது. கடவுள் சொல்லும்போது தான் தெரியுது. அது வரைக்கும் வேதத்தில் ஏதோ எழுதியிருப்பாங்க, அதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு காலத்திற்கேற்ப ஒரு விளக்கமும் கொடுத்துட்டு இருப்போம். எதுவுமே தப்பு கிடையாது.
ஏன்னா நமக்கு தெரியாது. இப்போ இறைவன் சத்தியத்தை போதிக்கிறார். இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். ஸோ இங்கே கடவுள் கொடுக்குற முதல் ஞானம் என்ன தெரியுமா? நம்மை பற்றி. நான் அழியக்கூடிய உடம்பில்ல, ஆத்மா. இதுதான் இந்த மூல மந்திரம். ஓம் பிரணவ மந்திரம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஓம் அப்படின்னா ஆ ஊ அம்னு கிடையாது. நான் ஆத்மான்னு அர்த்தம். வேறு உண்மை கிடையாது. ரொம்ப சிம்பிளானது. ஆனால் பக்தி எப்படின்னா அது முடியவே கூடாது. அது 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 ஒரு போதை. அதுக்கு இவ்வளோ தான் அர்த்தம் அப்படின்னா அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. பட் ஆனால் ஏற்றுக்குவாங்க. யார் ஏற்றுக்குவாங்க தெரியுமா? சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்கள் இன்றைக்கி எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. இந்துக்களாக இருப்பாங்க, கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, முஸ்லீம்களாக இருப்பாங்க, நாஸ்திகளாக இருப்பாங்க, அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. இந்த சத்தியன்ற தீபத்தை சத்தியமான இறைவன் ஏற்றி வைக்கிறார் பாருங்க. இந்த ஞான தீபத்தை பார்த்த உடனே விட்டில் பூச்சி அந்த தீபத்தில் பலியாகிற மாதிரி அப்படி பலியாவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம் அவங்க சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்கள். உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்க்குறீங்க அப்படின்னா சத்தியமாக நீங்கள் சொர்க்கத்தின் தேவதை ஆத்மாவாக இருந்திருந்தால் தான் இந்த ஞானம் உங்களுக்கு புரியும், பிடிக்கும். இது ஓம், நான் ஆத்மா. ஓம் நம சிவாயனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதே தான். ஓம்னா நான் ஆத்மா, என்னுடைய தந்தை சிவபெருமான், அவரை நமஸ்கரிக்கிறேன்னு வருது. கடவுள் சொல்கிறாரு, எனக்கு காலும் கிடையாது, உடம்பும் கிடையாது. எப்படி காலில் விழுவீங்க? எப்படி நமஸ்காரம் பண்ணுவீங்க? உங்கள் அப்பா காலில் போய் விழுந்துட்டு இருப்பீங்களா? அங்கே கூட விழலாம். ஆனால் இங்கே அப்பாவுக்கு உடம்பு கிடையாது. ஆத்மா இல்லை, பரமாத்மான்றது விஷ்ணுன்னு நினச்சிக்கிறாங்க. அவருக்கு தான் உடம்பு இருக்குது. அவருக்கு எதுக்கு பரமாத்மான்னு பேர் வைக்க போகிறாங்க? உடம்பே இல்லாதவங்களுக்கு தான் ஆத்மானே பேர் வருது. ஆத்மாவாகவே காரியம் செய்பவர் சிவன் மட்டுமே. ஏன்னா அவர் ஒருபோதும் பிறப்பதில்லை. அதனால தான் சதாசிவம் எப்பவும் ஒளியாகவே இருக்கிறார் அப்படின்ட்டு. கிருஷ்ணருக்கு தான் பேர் இருக்கே கிருஷ்ணர்னு. அவருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களே. அப்பா அம்மா இருந்தாலே ஒரு உடம்பு எடுத்துட்டாருன்னு அர்த்தம். சிவனுக்கு அப்பா அம்மா இருக்கிறதா எந்த வேதத்திலும் கதை கிடையாது. சிவன் இறந்து போனதாக எந்த வேதத்திலும் கதை கிடையாது. சிவன் குழந்தையாக இருந்ததாகவோ வளர்ந்து தாத்தாவானதாகவோ இருக்காது. ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கும் எப்பவும். பார்வதி தான் இறந்து இறந்து மீண்டும் மீண்டும் சிவனை தேடி வருவாங்க. ஆனால் சிவன் அப்படியே இருப்பார். ஸோ கடவுள் எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்கள். புராண கதை ஒரிஜினல் கிடையாது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஆனாலும் அதில் இந்த உண்மை வெளிப்பட்டு இருக்கு பாருங்கள் இல்லையா? பிறப்பு இறப்பில் வருபவர் கடவுளாக இருப்பாரா? யோசித்து பார்க்கணும். இந்த உங்களை ஆத்மானு உணருங்க முதல். இது அடுத்தது ஆத்மானு என்னை நினைவு செய்யுங்கன்றார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். அவரை மட்டுமே நினைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். மற்ற அனைத்தையும் மறந்து அவர் நினைவாகவே 24 மணி நேரம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலக டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மறைஞ்சி இறைவனோட புத்தி அப்படியே ஐக்கியமாகும். அந்த நிலை வரும் பொழுது அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தில் சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுக்கு துக்கம் வராது. அந்த நேரம் தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிவன் ருத்ர தாண்டவம் ஆடினால் உலகம் அழியும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது ருத்ர தாண்டவன்றது இன்றைக்கி ருத்ரன்னா கோபன்ற அர்த்தம் வந்துடுச்சு. ருத்ரன்றது சிவனுடைய இன்னொரு பேர். தாண்டவன்றது டான்ஸு. அவருக்கு உடம்பே கிடையாது, டான்ஸ் ஆட மாட்டார். ஆத்மாவை ஆனந்தமாக ஆட வைக்கிறாருன்னு அர்த்தம். ஆனந்தத்தில் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்போ இறைவன் நினைவிலே இருக்கும் பொழுது இல்லையா? சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லைன்றாங்க இல்லையா? சிவன் ஒருவர் தான். நாம் அனைவரும் அந்த பார்வதி தேவிகள். அவருடைய நினைவிலே முழுக்க முழுக்க அந்த நிலையை நாம் அடைவோம். ஸோ அதுதான் அந்த ஓம் நம சிவாயனா நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த சிவ பகவானுடைய குழந்தை நான் அர்த்தம். மற்றபடி பெருமாளுக்கு இத்தனை அவதாரம் அத்தனை அவதாரம், அவதாரன்றது கடவுளுக்கு மட்டுமே.
கிருஷ்ணர் மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவருக்கே தெரியாது அடுத்த ஜென்மம் எடுத்தோடனே நம்ம தான் முன் ஜென்மத்தில் கிருஷ்ணராக இருந்தோன்னு அவருக்கே தெரியாது. நமக்கே தெரியாது இல்லை முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தோன்ட்டு மறந்துடுவோம். அப்படி மறந்தவர்களுக்கு கடைசியில் இறைவன் வந்து ஞாபகப்படுத்துகிறார். அது கீதையில் என்ன பண்ணிட்டாங்க, சிவன் நமக்கு சொல்கிறார். குறிப்பாக கிருஷ்ணராக யார் இருந்தாரோ அவர் மறுஜென்மம் எடுத்து கடைசி ஜென்மத்தில் ஒரு வயோதிகராக மாறும்போது அவர் உடலில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் நீங்கள் மகாபாரதத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் கிருஷ்ணர் ஒரு தாத்தாவாகிடுவார். தாத்தாவாகி அவர் ஒரு வேடன் மூலமாக அம்பு பட்டு இறக்கிறதாக காட்டுவாங்க. அப்போ அவர் மோட்சம் அடைவார். உண்மையில் அந்த அம்பு எதை குறிக்குதுன்னா ஞான அம்பு இல்லையா? ஞானம்ன்ற அம்பு நம்ம இதயத்தில் தைக்கிது. இப்போ இந்த ஞானத்தை கேட்கும்போது உங்களுக்கு இது டச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அம்பு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதற்கேற்ற ஒரு முயற்சி செய்து மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறாரு, மீண்டும் நாராயணன் ஆகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கீதையில் சிவன் நமக்கு கொடுக்குற ஞானத்தை அல்லது கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு, கிருஷ்ணர் கிடையாது அப்போ அவர் பிரம்மா ஆகிறாரு, அவருடைய ஆத்மாவுக்கு கொடுக்கறத அந்த பிரம்மாவை அர்ஜுனனாகவும் சிவனை கிருஷ்ணனாகவும் காட்டிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரதத்தில் உட்காந்துட்டு கொடுப்பார். சண்டை போடுற இடத்துல அப்படி கொடுக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். உண்மையில் இங்கே யுத்தம் உடம்புன்ற அந்த உணர்வு தான் மாயை. அதை அழிக்கிறதுக்கு தான் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். இறைவனுக்கு உடம்பு கிடையாது. ஏற்கனவே உடல் கொண்ட ஒருத்தர் உடம்பில் வந்து சொல்கிறார். அப்போ அந்த உடலைத்தான் ரதம் சொல்கிறோம். அந்த உடம்பு பிரம்மாவுடைய உடம்புக்குள்ளே பிரம்மாவுடைய ஆத்மா இருக்கும். எல்லாருடைய உடம்புல அவங்கவுங்க ஆத்மா இருக்கும் இல்லையா? கூடவே சிவனுடைய ஆத்மாவும் வந்து உட்காருது. அதுதான் அர்ஜுனனுடைய ரதத்தில் அர்ஜுனனும் இருக்கிறார், கிருஷ்ணரும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்கே ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். இதைத்தான் மன்மனாபவன்றார், மனதால் எனதாகுங்க. இது கீதையில் இருக்குது. ஆரம்பத்திலும் இப்படி தான் இருக்கும், கடைசியில் முடியும் போதும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா கடவுளுடைய முதல் பாடமும் கடைசி பாடமும் நான் ஆத்மானு உணர்வது தான். இப்போ இங்கே என்னென்னா பக்தியில் எல்லாமே சத்தம் போட்டு இல்லையா? இப்போ இந்து மதத்தில் பஜனை பாடிட்டு இருப்பாங்க, ஓம் நம சிவாய சொல்லுவாங்க, ஹரி ஓம் சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் அல்லாஹு அக்பர், இன்ஷா அல்லா, மாஷா அல்லா. கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரேஸ் தி லார்ட், ஏசப்பா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே வாயை திறந்து சொல்கிறது இல்லையா? பக்தினாலே சத்தம் தான். ஆனால் இறைவன் சொல்கிறார், நீங்கள் இங்கே வாயை திறந்து எதுவும் பண்ண தேவையில்லை, மனதால் என்னை நினச்சிட்டு இருந்தால் போதுன்ற. ஸோ இதில் நினைவு தான் இங்கே பக்தி மார்க்கத்தில் ஓம்ன்றதை வாயை திறந்து சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே நினைக்கணும். அதாவது நான் ஆத்மான்றது சொல்லவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கஷ்டம் கூட நான் உங்களுக்கு கொடுக்கலை அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இல்லையா? பக்தியில் தான் கஷ்டம். பட்டினி கிடப்போம், அங்கே இங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்போம், கோயில் கோலன்ட்டு நிறைய அலைஞ்சு திரிஞ்சோம். ஆனால் எல்லாத்தையும் இழக்க தான் செஞ்சோம். ஏன்னா பக்தி கடவுளை அடைய மனிதனாக கண்டுபிடித்த வழி. அதன் மூலம் கடவுளை அடைய முடியாதுன்னே கீதையில் இருக்கும். அப்போ இறைவனே வரும்பொழுது தான் அவரை நீங்கள் சந்திக்க முடியும். அதன் மூலமாக அவர் கூட அவருடைய வீடாகிய பரந்தாமத்துக்கு போக முடியும். அங்கேருந்து தான் ஆத்மா வந்தது, ஆத்மாக்களின் வீடும் அது. அது மறந்துட்டோம். அங்கே போகிறதுக்கான வழி என்ன? செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் அதுதான் இறைவன் இருக்கிற இடம். நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும், தூய்மையாகி அங்கேயே போயிடும். சரீரத்தை விடும் பொழுது, அதாவது இறக்கும் பொழுது, இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாட்டினா தான் இங்கே பிறக்காமல் நீங்கள் மேல் நோக்கி போவீங்க. இல்லாட்டினா எந்த நினைவு வருதோ அங்கே போய் பிறந்துடுவீங்க. ஸோ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வந்து வேதத்தில் சத்தம் தான் முக்கியம், அந்த நீட்டி சொல்லணும், குறைச்சி சொல்லணும், ஏத்த இறக்கத்தோடு சொல்லணும், அது ரொம்ப முக்கியம் அப்படிலாம் சொன்னார். இப்போ ராமாயணம் இருக்குது இல்லையா? சாரமே இது தான். அவரை வந்து துரத்துறாங்க, ராஜ்யத்தை அபகரிச்சுட்டு. மீண்டும் அவர் அடையிறதுக்கு தான் காட்டுக்கு போகிறார். அதாவது அதோடைய அர்த்தம் என்னென்னா, காட்டுக்கு போகிறது நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. ஏன்னா பைபிளும் அதே கதை தான். மோசஸும் அவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு காட்டில் தான் சுற்றிட்டு இருப்பார். மகாபாரதத்துலேயும் அதே கதை தான், காட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாதுன்றதுக்கு அதிலே அத்தாட்சி இருக்கும்.
ஆனால் அதை ஏன் மக்கள் யோசிக்க மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஏற்றி இறக்குறதுல பண்ணணும். நீங்கள் நிறைய சத்சங்கம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. 2 ஸ்லோகனை வச்சுட்டு 2 மணி நேரம் பேசுவாங்க. அதோடைய சாரம் எங்கேயாவது புரியுமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே சாரம் என்னென்னா, அந்த பற்றை வெல்றாரு, காமத்தை வெல்றாரு. இதுதான் ராமாயணம். ராமர் முதல்ல அந்த ராஜ்யத்தின் மீது பற்று இல்லை, அங்கே ஜெயிச்சிடுறார், மனைவியோடு போகிறார். அப்போ மனைவி மீது அங்கே பற்று இருக்குது. கதைப்படி மனைவியாக போகிறாங்கன்னு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் விஷயம் இது தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் வெல்லணும். கடைசியாக தான் அவரால் காமத்தை வெல்ல முடியுது. அந்த காமம் தான் காம பித்து பிடித்த ராவணன் கடத்திட்டு போயிட்டான்னு காட்டிட்டாங்க. அப்படின்னா ஒரு ஆள் கடத்திட்டு போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அனைத்து ஆத்மாக்களையும் இன்றைக்கி அவன் கடத்திட்டான். உலகம் ஃபுல்லாக இலங்கை தான். உலகம் ஃபுல்லாக ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும். மேலேருந்து பார்த்தா சுற்றி கடல் தானே இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆத்மாக்களுக்கு காமத்தை வெல்வது தான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. அப்போ சீதை ராமரை விட்டு தனியாக பிரிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்றா தான் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே மாயையோட யுத்தம். அதில் ஒருத்தர் விழுந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் அந்த லக்ஷ்மணனே சீதை தான். 3 பேர் யாராவது பொண்டாட்டி இட்டுட்டு தனியாக போகிற இடத்துல தம்பியும் கூடவே கூப்பிட்டு போவாங்களா? அதுவும் காட்டுக்கு போய். ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, இங்கே உங்களை ஆத்மானு எல்லோரையும் ஆத்மான்னு பார்க்கணும், மனைவியும் ஆத்மான்னு பார்க்கணும். அப்போ பெண்ணுன்றதே மறக்கிறீங்க. அப்போ ஒரு மனைவி, அதாவது காமம் இருக்கனால தான் அதை மனைவின்றோம் இல்லையா? காமம்ன்ற உறவே இல்லை, ஒரு பெண் கூடவே இருக்கிறான்னா அது என்ன ஆகிடும்? அண்ணன் தங்கச்சி ஆகிடும். ஆனால் அந்த உடம்பு இருந்தால் தான் ஆண் பெண்ணே. உடம்பே கிடையாது ஆத்மானும் போது கடவுளுக்கு எல்லாமே ஆண் குழந்தை. அப்போ அது சகோதரன் ஆகுது. அப்போ சீதையை தன் சகோதரனாக நினைக்கிறது தாங்க யுத்தமே. அந்த யுத்தத்தில் அடிக்கடி தோல்வி அடைஞ்சு கடைசியாக ராவணனை அழிக்கும்போது தான் அவங்க வெற்றி கொள்கிறாங்க. ராவணனை அழிச்சு திரும்ப அழிச்சிட்டு வராங்க இல்லையா? அப்புறம் என்ன ஆகுது? மறுபடியும் போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியும் போயிடுறாங்க, அதுக்கப்புறமும் போயிடுறாங்க. அதில் என்ன ரகசியம் அப்படின்னா, இப்போ காமத்தை வென்றாச்சு, வந்துட்டாங்கலாம் இல்லை, எப்பயுமே இவங்க கூட தான் இருக்கிறாங்க. காமத்தை ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ராவணனை அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். காமம் அழிச்சாச்சு. இப்போ பற்று இருக்கும்ல இல்லையா? காமம் போனாலும் இப்போ வயதான பிறகு ஆண் பெண்ணுக்குள்ளே காமம் இல்லாமல் இருக்கலாம், கணவன் மனைவி சொல்கிறான். ஆனால் அந்த பற்று இருக்கும். ஸோ அதை வெல்லணும் இல்லை? அப்போ ராமருக்கு அந்த லக்ஷ்மணன் மீது அவ்வளோ பற்று இருக்கும். அந்த பற்று அவர் ஜெயிச்சாரான்றது தான் கதை. கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் யமன் வருவான் ராமரை அழைச்சிட்டு போகிறதுக்கு. அப்போ ராமர் சொல்லுவார், நான் அடிக்கடி உங்களை நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, உங்களை அழைச்சிட்டு போகிற நேரம் வந்துடுச்சு, உங்களுக்கு சித்தம்னா? இல்லை நான் தயாராக இருக்கிறேன். அதான் எவர் ரெடின்ட்டு பிரம்மகுமாரிகளில் கடவுள் சொல்லுவார், தயாராக இருக்கணும். அப்போ எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்தால் ஃபெயிலு. எதன் மீது பற்று இருக்கோ அதுதான் உங்கள் முன்னாடி நிற்கும். அங்கே தான் லக்ஷ்மணன் நிற்கிறான். யாருமே வரக்கூடாது, நீ நானும் தனியாக பேசணுன்ட்டு யமதர்மன் அழைச்சிட்டு போவார். அந்த நேரத்தில் கதைப்படி வேறு ஒரு காரணத்துக்காக வருவார். நம்ம விஸ்தாரமே போக வேண்டாம், ஏன்னா சாரத்தை விட்டுடுறாங்க. நிற்கிறார். உடனே இவருக்கு ஜர்க் ஆகுது. ஏன் லக்ஷ்மணா அப்படின்னு அர்த்தம் பற்று இல்லை, காமத்தை வென்றுட்டார். இங்கே ஜர்க் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்றாருன்னு வச்சுக்கோங்க. ஜெயித்த பிறகு தான் அவர் மோட்சம் அடைகிறாரு. நான் மட்டும் மோட்சம் அடைஞ்சால் போதுமா, எல்லோரும் போகிறோம். அது ஒரு பெரிய விஷயம். அதில் பெரிய ரகசியம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். பட் இந்த சாரம் சொல்கிறேன் இல்லை, இந்த 5 விகாரத்தை வெல்வது தான் அங்கே விஷயமே. பைபிள்லேயும் அதுதான். இங்கே கதையாகவே நடித்து காட்டிட்டார் ராமர். சொத்தை பிடுங்கினவனே சிரிச்ச முகத்தோடு போகிறாரு. அங்கே சொல்லுவார், போதனையாக சொல்லுவார், உன் சகோதரனோடு உனக்கு ஏதோ பிரச்சனை வருது, மன இடரல் இருக்குது, அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அப்படின்னா உடனடியாக அவனோட சமாதானம் ஆயிடு அப்படின்னு சொல்லுவார். இதே விஷயந்தான் அங்கேயும் இருக்குது. ஆனால் இது எப்படி எல்லாத்துலேயும் ஒன்றா வருது தெரியுமா? விதை ஒன்று தான். இந்த மனித சிருஷ்டி மரத்தின் வெவ்வேறு கிளைகள் தான் வெவ்வேறு மதங்கள்.
ஆனால் ஒரே விதையிலிருந்து வருது. இறைவன் கொடுக்குற ஞானம்ங்கிற விதையிலிருந்து வருது. இந்த ஞானத்துடைய விஸ்தாரம் தான் அது, அல்லது அந்த மத வேதங்களுடைய சாரம் தான் கடவுள் கொடுக்குற ஞானம். அதனால தான் நம்மளால் எல்லா மதத்திற்கும் விளக்கம் கொடுக்க முடியுது. ஒரு பாதிரியாரை இட்டுட்டு இந்து மதத்தின் ஒரு கதைக்கு விளக்கம் கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டார், அல்லது தப்பாக தான் பேசுவார். அதே மாதிரி ஒரு சத்சங்கம், இந்து சத்சங்கம் பண்ணக்கூடிய ஒருத்தரை இட்டுட்டு போய் பைபிள் குரானுக்கு விளக்கம் சொன்னோன்னா சொல்ல மாட்டாங்க, அல்லது தப்பாக தான் பேசுவாங்க. ஆனால் இறைவன்கிட்ட நேரடியாக ஞானம் எடுக்கிற பிரம்மாகுமார் குமாரிகளால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியும், கொடுக்கவும் செய்யணும். அதுதான் கடமை. அதுக்கு தான் கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய சகோதரர்கள், அதாவது சொர்க்கத்தில் இருந்த அந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இப்போ வெவ்வேறு ரூபத்தில் அங்கங்கே இருப்பாங்க. ஏழையாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஞானம் கேட்ட உடனே வந்துடுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்கிறோம் இல்லையா நம்ம. அப்போ அதுதான் அங்கே கடைசியில் மகாபாரதத்தில் அஞ்ஞாதவாசன்ட்டு மறைமுகமாக இருப்பதாக காட்டியிருப்பாங்க. சாதாரணமாக இருப்பாங்க, ஒரு ராஜாராணி மாதிரி இல்லாமல் ஒரு வேலைக்காரியாக தான் இருப்பாங்க கடைசி ஒரு வருஷம். அந்த நிலைமையில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். ஆனால் இறைவன் நினைவில் நாம் அடைய போகிற சொர்க்கத்தின் போதையில் இருக்க இங்கே கண்டிப்பாக அனைத்தையும் இழப்போம். இழக்கிறதே உங்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தை அடையிற அந்த சந்தோஷம்தான் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இங்கே ஒருவர் ஆத்மான்னு பார்க்குறீங்க. பார்க்கும்போதெல்லாம் நீ ஆத்மான்ற ஞானத்தை கொடுப்போம். பட் பேசும்போது நாம் ஆத்மா அப்படின்னு சொல்லி பேச மாட்டோம் இல்லையா. அப்போ அது மனதுக்குள்ளே சொல்லிக்கும். ஸோ அந்த உணர்வில் இருப்போம். அதோடைய நினைவாக இவங்க ஓம்ன்றதை வெளில சொல்லக்கூடாதுன்னு பக்தியில் வெளிப்பட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த விஷயமே துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லி தான் தெரியும். ஸோ அதுக்கு அந்த சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் வருது இல்லையா, அதனால் பரமாத்மான்னு சொன்னார். ஆக்சுவலாக இதுவுமே கடவுள் யூஸ் பண்ணுற பாஷை தான். கடவுள் என்ன சொல்லுவார்னா ஆல்ஃபா பீட்டான்னுவர். ஆல்ஃபான்றது கிரேக்க மொழியிலையோ லத்தீன் மொழியிலையோ அவங்க ஆல்ஃபபெட் அது. ஸோ அங்கே ஆல்ஃபா பீட்டா ஏபி. அப்போ ஆல்ஃபான்றது கடவுள், பீட்டான்றது அவர் கொடுக்குற ஆஸ்தி. தமிழில் சொல்லணும்னா அப்பா ஆஸ்தி. கடவுள் நமக்கு ஆத்மாவுக்கு அப்பானாலே சொத்து கொடுப்பார் இல்லையா, அவர் தான் சொர்க்கத்தை கொடுக்கிறார். ஸோ அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்க அப்படின்னு கடவுள் சொல்லுவார். ஸோ இந்த பிரணவ மந்திரத்தை குரு மூலமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லா ஆத்மாக்களுக்கும் குரு, உண்மையான குரு, சத்தியமான குரு, சத்குரு சிவபெருமான் மட்டுமே. அவர் சொல்லி தான் நமக்கு இது தெரியும். ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டால் கூட அந்த ஆத்ம உணர்வில் நிலை பெறணுன்னா அவர் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளின் போதிக்கப்படுது. முழுக்க இலவசம். யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.